பக்தர்கள் எவ்வளவு கேட்டாலும் அள்ளித்தரக்கூடிய தெய்வம் லட்சுமி தேவி. லட்சுமி தேவிக்கு உதவியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் தான் அழகாபுரி பட்டணத்தைச் சேர்ந்த வைஸ்ரவணன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ராவணனின் சகோதரன். இவர் பல வருடமாக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த கடுந்தவத்தின் பலனாக சிவபெருமான் லட்சுமி தேவியின் செல்வங்களை பாதுகாக்கும் நிர்வாகியாக நியமிக்கிறார். லட்சுமி தேவி அவருடைய வேலையை பார்த்துட்டு இவருக்கு குபேதரன் அப்படின்ற பட்டத்தை அளிக்கிறாங்க. அதற்கு பிறகு சிவபெருமானின் கட்டளைப்படியும் லட்சுமி தேவியின் ஆசையோடையும் இவர் என்ன பண்றார், ஒரு நல்ல நாள்ல குபேதரன் என்ற பட்டத்தை பெற்றுட்டு அந்த செல்வங்களை பாதுகாக்கிற தெய்வமா மாறுறாரு. திருமகளின் சங்கு இவருக்கு வரமா கிடைக்குது, கலைமகளின் செந்தாமரை இவருக்கு வரமா கிடைக்குது. இந்த இரண்டையும் 2 தேவகணங்களாக மாற்றாரு. ஒன்று சங்குநிதி தெய்வமாக மக்களுக்கு செல்வங்களை கொடுக்கிறாரு, மற்றொன்று பத்மநிதி தெய்வமாக மக்களுக்கு அறிவை வழங்குறாரு. இதனுடைய 2 சிற்பங்கள் கோவில்ல போனீங்கன்னா வாயில் புறத்துல 2லையுமே